ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஐசியூன்னு சொல்லக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவில் பேஷண்ட்ஸை சேர்க்கறதுக்கான பல புதிய கட்டுப்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அறிவிப்பு, என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஐசியூல பேஷண்ட்ஸை சேர்க்கறது சம்பந்தமா ஆய்வு செய்யறதுக்காண்டி 24 நிபுணர்கள் தலைமையிலான குழுவை மத்திய அரசாங்கம் அமைச்சிருந்தாங்க. அந்த குழு விரிவா ஆய்வு செஞ்சு இப்போ தன்னுடைய பரிந்துரைகளை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில பல புதிய கட்டுப்பாடுகளை, நிபந்தனைகளை, நடைமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களையோ இல்ல உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல யாராச்சும் ஒருத்தரை ஐசியூல அட்மிட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மைக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். ஒரு நோயாளியை ஐசியூல எப்ப சேர்க்க கூடாது அப்படின்றத பாத்திரலாம். ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு அடுத்து ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்னாலோ இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னாலோ அந்த ஒரு பேஷண்ட்டை ஐசியூல சேர்க்கக்கூடாது. ஒரு நோயாளிக்கு நோய் பாதிப்பு மிக தீவிரமாக இருக்கு, அவரால் பிழைக்கவே முடியாது அப்படின்னா அவரை என்ன பண்ணக்கூடாது, ஐசியூல சேர்க்கக்கூடாது. இப்போ நான் தான் பேஷண்ட் வச்சுக்கோங்க, நானோ இல்லை என்னுடைய ரிலேட்டிவ்ஸோ ஐசியூல சேர்க்கறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டாயமா நீங்க ஐசியூல சேர்த்தே ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, வற்புறுத்த கூடாது. நம்ம பார்த்திருப்போம், சிலருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஐசியூனாலே அலர்ஜியா இருக்கும், இல்ல அது பிடிக்காம இருக்கும். அப்படிப்பட்டவங்க ஐசியூல சேர்க்கறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அவங்கள நீங்க கட்டாயம் ஐசியூல சேரணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்த கூடாது. ஒரு நோயாளிய ஐசியூல எப்ப சேர்க்கலாம் அப்படின்றத பார்த்திடலாம். ஒரு உடல் உறுப்பு செயலிழந்து போச்சு, இல்ல அது செயல்படுறதுக்கு போதுமான மருத்துவ வசதி தேவை, இல்ல நிலைமை மோசமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தீவிர சிகிச்சை பிரிவுல சேர்க்கலாம். மூச்சு திணறல் பிரச்சனை, நோய் தீவிரமாகிட்டு இருக்கு, தொடர்ந்து ஒருத்தரை கண்காணிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அப்போ அந்த மாதிரியான நேரங்கள்ல ஐசியூல சேர்க்கலாம். இதயத்தினுடைய செயல்பாடுல மாறுபாடு தெரியுது, இல்ல ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற சூழ்நிலையில தீவிர சிகிச்சை பிரிவுல சேர்க்கலாம். தீவிர சிகிச்சை பிரிவுல இடமில்லாம காத்துட்டு இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய ரத்த அழுத்தம், நாடி துடிப்பு, ஆக்சிஜன் அளவு, இதயத்தினுடைய செயல்பாடு, யூரின் வெளியேற்றத்தெல்லாம் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரணும். உங்களையோ இல்ல உங்களுடைய ரிலேட்டிவ்ஸையோ இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையோ ஐசியூல சேர சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னா மத்திய சுகாதார அமைச்சகம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ரெகுலேஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா ஐசியூல சேரலாமா வேணாமா அப்படின்றத முடிவெடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வரும்.